படம் பேர் என்ன ஆண் பாவம் பொல்லாது. இந்த படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது ரியோனாவும் மாலிகா மேமும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ண 400வது நாளே நம்ம மாலிகா மேம் கோர்ட்டில் எனக்கு டைவர்ஸ் ஒன்று சொல்லி கேஸ் போடுறாங்க. எனக்கெல்லாம் நீ டிஸ்டர்பிங்க இல்லடா. என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் பொண்ணுக்கு புருஷனா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. பட் ரியோனாக்கு டைவர்ஸ் கொடுக்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அண்ட் அதனால கோர்ட்டில் லாயராக இருக்க நம்ம ஆர்ஜே விக்னேஸ்வரனை தேடி வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அண்ட் அதே மாதிரி அது 4 நாள் என்ன தான் ஆச்சு, இறுதியாக நம்ம மாலிகா மேமுக்கும் ரியோனாவுக்கும் டைவர்ஸ் கிடச்சிச்சா இல்லையா, இதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் இப்படி தான் இருக்க போதுன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணேன். பட் நான் ஜட்ஜ் பண்ண தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கிரெடிட்டே கொடுக்கலாம் இந்த படத்தோட டேரக்டருக்கு. இது போக ரியோனா மாலிகா மேம் அவங்களோட பேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலேயே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஜென்சன் திவாகரனா, ஷீலா மேம், விக்னேஷ்னா இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் இந்த படத்தில் ஃபெமினிசமுக்கும் சூடோ ஃபெமினிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், லவ் வேறு, ஹாஸ்பிட்டல்